அதுவும் அதில் வந்து முக்கியமாக நவுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ். அகிலேஷ் வந்துட்டு ஒரு அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜெகனோட வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிறார். அந்த தோரணையை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும், அது முடிஞ்ச உடனே தோளில் கையை போடுறது நான் அப்படி அது என்னன்னா இவரும் முதலமைச்சராக இருந்தவர், அவரும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். இந்த டெல்லியில் போய் போராட்டம் பண்ணும்போது டெல்லியில் வந்து ஒருத்தர் வந்து நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னும் போது அது வந்து அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கையை தரும், ஒரு ஆதரவு தரும். அது அப்புறம் தம்பிதுரை வாலண்டியராக போய் அங்கே சொல்கிறாரு, ஆமாம்மா தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது, தமிழ்நாட்டில் கூட வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து வழக்கெல்லாம் பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு துண்டு போட்டு வைக்கிறாரு. அப்போ என்னன்னா இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க, இந்திய கூட்டணியில் இல்லாதவர்கள் எல்லாருமே போய் ஜெகன் அவர்களுக்கு ஒரு ஒரு வாழ்த்தோ ஒரு ஆதரவும் சொல்கிறாங்க. அது என்ன ஆகும்னா ஜெகன் அவர்களுக்கு திருப்பி ஒரு லைம் லைட்டை கொடுக்கும். அப்போ ஜெகன் வந்து இன்னும் பிஜேபி எதிர்த்து நீங்கள் பார்க்கல. ஆமாம். இப்போ இனிமேல் ஜெகன் பிஜேபி எதிர்க்கிறாருன்னா அந்த அரசியல் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கணும்.